தொப்பை குறையும், வெயிட் லாஸ் ஆவீங்க, தேவையில்லாத கொழுப்பு மட்டும் போகும், பிரெயின் ட்ரெயின் ஆகாது, நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும், நல்ல கொழுப்பு உள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் மேல் வயிறு ஒன்று இருக்கும், அதே தொப்பை நினச்சிட்டு இருப்பாங்க. மேல் வயிறுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னாக்கா மேல் வயிறு மாரி இருக்கும், தோற்றம் மேலேருந்து இருக்கும். சார் இவன் தொப்பை கிடையாது, மேல் வயிறு ஒன்று தொப்பை நினச்சிட்டு இருக்காங்க, கரெக்டான வைத்தியம் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொப்பை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் கொழுப்பு. இன்றைக்கி தொப்பையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் உணவுகள் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா பயங்கர ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஜூஸ் நான் சொல்லுவேன், கொத்தமல்லி புதினா ஜூஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் அப்படி வெளியேற்றிடும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னைக்கு லிவர் வந்து ஃபேட்டி ஆகிடுச்சோ தொப்பை தானாக வந்துடும். ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நைட் டைமில் வயிறு ஃப்ரீயாக இருக்கும் போது நல்லா ரப் பண்ணுங்கள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். எங்கே தேவையில்லாத கொழுப்பு இருக்கோ தடவுங்க, அதுவும் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். எம்டி ஸ்டமக்கில் இருக்கும் பொழுது நம்ம நல்லா வயிறை எக்கி விடணும், அவ்வளோதான். நல்லா வயிறை எக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes 3 minutes வச்சுக்கோங்க. எப்போ இந்த மருந்து உண்ணும் காலத்தில் சும்மா மட்டும் பண்ணால் பத்தாது. புதினா ஒரு கைப்பிடி, அவ்வளோதான். அழகாக போட்டு ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு 1.5 டம்ளரோ 1 டம்ளரோ போட்டு நல்லா ஜூஸாக அடிச்சுக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா புதினா கொத்தமல்லி ஜூஸ் கிடைக்கும். அதில் இந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1/2 மூடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மூடி கட் பண்ணி நல்லா புழிஞ்சிக்கோங்க. இப்போ கலைஞ்சி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும், லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும். தீய உணவுகளுக்கு போக வேண்டாம், சீக்கிரம் உடம்பு குறைக்கணுங்கிறதுனால வேகமாக என்னென்னமோ பண்ணிவிட்டு தேவையில்லாமல் குடலையும் கெடுத்துக்கிறாங்க, உடலையும் கெடுத்துக்கிறாங்க, பிரெயினையும் கெடுத்துக்கிறாங்க, பிரெயின் டேமேஜ் இருக்குது, நரம்பை கெடுத்துக்கிறாங்க. ஆக உடம்பு சுருங்கும், அதே வகையில் பெருசாகிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ பிரச்சனை வருதுன்னு விட்டுறீங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் இருந்தீங்களோ அந்தளவுக்கு டபுளாக போய் நிற்பீங்க. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஹெல்த் பேக்கு தான் இது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம் தொப்பை. சில பேர் மேல் வயிறு ஒன்று இருக்கும், அதே தொப்பை நினச்சிட்டு இருப்பாங்க. மேல் வயிறுங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கே பார்த்திங்கனாக்கா மேல் வயிறு மாரி இருக்கும், தோற்றம் மேலேருந்து இருக்கும். சார் எனக்கு வயிறு பெருசாக இருக்குது சார், பெருத்த வயிறுமாங்க. அப்படி கிடையாது, பேத்த வயிறுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பேத்த வயிறுனாக்கா சில பேர் நான் சொல்கிறேன், இந்த ஏர்லாக்னால என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய சிறுகுடல் பெருங்குடல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ மேல் வயிறு சொல்லுவாங்க, சார் இவனுக்கு தொப்பை கிடையாது, மேல் வயிறு ஒன்று தொப்பை நினச்சிட்டு இருக்காங்க, கரெக்டான வைத்தியம் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொப்பை இருக்குது பார்த்திங்கன்னா, அதான் கொழுப்பு. 7 லேயர் ஸ்கின்னில் மேலே வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறது பார்த்திங்கன்னா கொழுப்பு. நல்ல கொழுப்பு இருக்கும், கெட்ட கொழுப்பு இருக்கும். பார்த்திங்கன்னா ஜாம் ஆகி போய் இப்படி சேர்ந்து பார்த்திங்களா, அழுக்கு மூட்டை மாதிரி ஒரு கொழுப்பு மூட்டை சேர்ந்துட்டு இருக்கும், அதான் தொப்பை. அதேமாதிரி கையில் அதேமாதிரி சில பேருக்கு இருக்கும். சில பேர் ஊழச்சதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் பாடி அண்டு ஃபேட் பாடி ரெண்டுமே வந்து கலந்ததாக இருக்கும். இல்லைன்னா ஏர் பாடி இருக்கும், இல்லைன்னா ஃபேட் பாடி இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்து டயக்னோஸ் பண்ணி சரியாக எடுத்தாலே போதுமான விஷயம். இன்றைக்கி தொப்பையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் உணவுகள் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா பயங்கர ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கிறாங்க. நீதமாக ரீசெண்டாக அழகாக போனோம்னாக்கா படிப்படியாக குறைச்சா மட்டும்தான் கடைசி வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தாகி அந்த கொழுப்பு தொப்பை தீரும். ஸோ நம்ம வயிறு ரொம்ப முக்கியமான விஷயம். கட் ஹெல்த்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ காலையில் எடுக்க வேண்டிய ஒரு சூப்பர் ஜூஸ் நான் சொல்லுவேன், கொத்தமல்லி புதினா ஜூஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் அப்படி வெளியேற்றிடும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னைக்கு லிவர் வந்து ஃபேட்டி ஆகிடுச்சோ தொப்பை தானாக வந்துடும், கண் பார்வை காணாமல் போயிடும். ஏன்னா இதிலே தெரிஞ்சுக்கலாம், கண் பார்வை ஒருத்தவங்களுக்கு வீக் ஆகுது, இல்லை வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் டெஸ்ட்டே எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட்லேயே கண்டிப்பாக இருந்தே தீரும். இதுதான் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்காமல் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்காத பட்சத்தில் தான் மேலே ஏன் கேட்ராக்ட், அதுவும் ஒரு கொழுப்பு படிவம் தான், அது ஒரு லேயர் மாதிரி பால் ஆடை படியுது பார்த்தீங்களா. இது கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கையில் இந்த இடத்துல ஒரு சதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப்ரிகன்ட் இருக்கும். அங்கே அடைச்சிக்கிச்சுனாக்கா, இந்த கொழுப்பு அடைச்சிக்கிச்சுனா, அழுக்கு அடைச்சிக்கிச்சுனாக்கா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கிடைக்காது. அப்போ என்ன ஆகும், லூப்ரிகன்ட் கிடைக்காது, கண்ணுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, அது வறண்டு போய் அதோடைய தன்மை ஜூம் இன் ஜூம் அவுட் கண் பார்வை அதில் காட்டுப்பிடிச்சிடும். ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகலை அப்படின்னாக்கா சிமிட்டும் டைமிங் மிஸ் ஆகும். டைமர் மிஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, உடம்பு ஹீட்டில் கொழுப்பு போய் மேலே படிய ஆரம்பிச்சிச்சு, அதான் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போது கேட்ராக்ட்னு ஒருத்தவங்க வந்துச்சுனாக்கா அங்கே ஃபேட்டி லிவர் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க, அடித்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்கிறது, கொத்தமல்லி புதினா ஜூஸ், இது நிறைய பதிவுகளில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த பதிவுலேயே உங்களுக்கும் சொல்கிறேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, அவ்வளோதான். அழகாக போட்டு ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு 1.5 டம்ளரோ 1 டம்ளரோ போட்டு நல்லா ஜூஸாக அடிச்சுக்கோங்க.
நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா புதினா கொத்தமல்லி ஜூஸ் கிடைக்கும். அதில் இந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லெமன் வந்து ஒரு அரை மூடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை மூடி கட் பண்ணி நல்லா புழிஞ்சிக்கோங்க. இப்போ கலந்து குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும், லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் உள்ளே போய் கெட்ட கொழுப்பை எடுத்துவிடும். இந்த கெட்ட கொழுப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிவர் லாக் ஆகும் பொழுது நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பும் பிரிக்காமல் எல்லாம் உள்ளே போகும்போது தான் ஹார்ட் பிளாக், எல்லாம் உள்ளே போகும்போது தான் கண்ணில் இருக்கக்கூடிய புரைகள், லங்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது. எல்லா உறுப்புலையும் போய் உட்காந்துச்சுன்னா பேன்க்ரியாஸ் லாக் ஆச்சுன்னா அது வெறும் பிளட்டு மட்டும்தான் போகும், இல்லைன்னா பிளட்டும் போகாது, சுருங்கிடும். அப்போ என்னாகும், இன்சுலின் சுரக்காது. சுகர் ஏன் வருதுன்னு யாருக்குமே தெரியல. பார்த்தீங்கன்னாக்கா பேன்க்ரியாஸ் ஏன் வேலை செய்யாமல் போகுது, ஏன்னா அதுக்கு சரியான ரத்த ஓட்டம் போயிருக்காது, பிளாக்கேஜ் இருக்கும், அழுக்கு அடிச்சிருக்கும், இல்லைன்னா கொழுப்படிச்சிருக்கும், இல்லைன்னா ஏர்லாக் இருக்கும். கேஸ்ட்ரிக்கையும் சாதாரணமாக விட்டுறாதீங்க. இது எல்லாத்தையும் இந்த புதினா கொத்தமல்லி ஜூஸ் உடைச்சிடும். கேஸ்ட்ரிக் இருந்தால் உடைச்சிடும். அதிகமாக மேலே வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருந்தாலும் குறைச்சிரும். இதை விட ஒரு பெஸ்ட்டு என்ன வேணும், நல்லா டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் காலையிலே எடுத்தோம்னா வெறும் வயிற்றில், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், காலையில் வந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்து பாருங்கள், அழகாக குறையும். ஃபஸ்ட்டு 10 நாள் சாப்பிட்டு பார்ப்பாங்க, போய் வெயிட் போட்டு பார்ப்பாங்க, என்னப்பா இது குறையவே இல்லை, இவர் சொன்னது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அடுத்தது போகும், அப்படி போயிடுவாங்க. அப்படி கிடையாது, உள்ளுலேருந்து ரூட்லேருந்து வேலை செஞ்சு வரணும். கேஸ்ட்ரிக்காக இருந்தால் டக்குன்னு சில பேருக்கு உடஞ்சிடும், டக்குன்னு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்பா எனக்கு இந்த இது ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த கொழுப்பை வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் நல்ல கொழுப்பை வச்சுட்டு கெட்ட கொழுப்பை மட்டும் குறைக்கணும். ஸோ அப்போ என்னாகும், இந்த கொத்தமல்லி புதினா ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டு ஊடுருவி கேஸை உடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரூட் காஸ்டில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி படிப்படியாக ஒரு பெரிய மலை இருக்குது, சின்ன ஒரு கல்லுனா டபன்னு விழுந்துடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. பேஸ்லேருந்தே ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு. உடல் எடை குறைப்பு ஆரோக்கியமானதாக இருக்கட்டும். இன்றைக்கி கெமிக்கல் நிறைய வந்துருச்சு. போய் பார்த்தீங்கன்னாக்கா மூளையும் கொழுப்புக்கு சம்மந்தது தான். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் சேர்த்து குறைச்சிடும். நல்லா ஸ்லிம் ஆகிற மாரி இருக்கும். பார் அந்த இதை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோ ஸ்லிம் ஆகிறேன் பார், வாரத்துக்கு 3 கிலோ குறைஞ்சேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே போயிட்டுருக்கேன், நல்ல கொழுப்பும் சேர்த்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வடவடன்னு ஆயிடுவாங்க, நரம்பு பலவீனம் ஆகிடும், பார்க்கின்சன்ஸ் வந்துடும், மூளை ஸ்டக் ஆகிடும், சில பேருக்கு ஸ்ட்ரோக்கே ஆகிடும். காரணம், உடம்பை குறைக்கும் போது கெட்ட கொழுப்பு மட்டும்தான். ஒரு ஹைட்டுக்கு தகுந்தமான ஒரு கொழுப்புன்னு ஒன்று இருக்கும், அதுவும் சேர்ந்து போயிடும், சேர்ந்து நல்ல கொழுப்பும். அப்போ தேய்மானம் ஏற்படும், மூட்டு வலி வரும். இதெல்லாம் தேவையா? அதனால தான் ஆரோக்கியமாக இந்தமாரி கொத்தமல்லி புதினா ஜூஸில் எடுக்கும் பொழுது படிப்படியாக கிராஜுவலாக ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியாது. ஏன்னா உள்ளேருந்து வேலை செய்யும். சில பேருக்கு சாஃப்ட் கொழுப்பாக இருந்தால் உடனே சில பேருக்கு தெரியும். 1 மாதம் இல்லை, 48 நாள் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் கொஞ்சம் கூட குறையலைன்னா தான் அது உங்களுக்கு நீங்கள் அடுத்ததுக்கே போகணுமே ஒழிஞ்சு இது கண்டிப்பாக குறையும். 1 மாதத்தில் உங்களை உடம்பை ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணும், எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு பார்க்கும், எதெல்லாம் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் களைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோஷனில் கொஞ்சம் தள்ளும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேர்வையில் பாதி தள்ளும். இப்படி டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ கொஞ்சம் நிதானம் தேவை இந்த எடை குறைப்பில். தொப்பை அதுமாரி தொப்பைக்கு அவுட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இதை ஜூஸ் எடுத்து முடிச்சிடுறோமா, ஆலிவ் ஆயில் கரிஞ்சீரக எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நைட் டைமில் இல்லை வயிறு ஃப்ரீயாக இருக்கும் போது நல்லா ரப் பண்ணுங்கள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். எங்கே தேவையில்லாத கொழுப்பு இருக்கோ தடவுங்க, அதுவும் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ இது அவுட் அப்ளிகேஷன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளி விதை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து லைட்டாக பொன் உருளாக வறுத்துக்கோங்க. கொள்ளு ஒரு 1/4 கிலோ எடுத்து பொன் உருளாக வறுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆளி விதையும் கொள்ளையும் ஒரு 1/4 கிலோ ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு ரெண்டையுமே பொன் உருளாக வறுத்துக்கிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஜீரகம் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க, 100-200 கிராம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் பொன் உருளாக வறுத்துக்கோங்க. ஸோ ஆளி விதை ப்ளஸ் கொள்ளு, ஜீரகத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், ஜீரகம் சேர்க்கறதுனால கொள்ளு வந்து சில பேர் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஜீரகம் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்லையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ ஒரு ஸ்பூன் பெரிய டீஸ்பூன் அளவில் போட்டு கஞ்சி மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. இதோட காலையில் என்ன பண்ணுறோம், புதினா கொத்தமல்லி ஜூஸ் எடுக்கிறோம், ஈவினிங் வந்து கொள்ளு ஜூஸ் எடுக்கிறோம், மீன்ஸ் கஞ்சி எடுக்கிறோம். இந்த அவுட் அப்ளிகேஷன் இரவு நேரத்துலையோ இல்லை கேப்பில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த படிப்படியாக உருவுற செங்கல் மாதிரி மேலே அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு ஹீட் ஒன்று ஃபார்ம் ஆகி மேலே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பையும் பேலன்ஸ் பண்ணும். உள்ளேருந்து நம்ம குடித்த விஷயங்களை கிளென்ஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமான ஒரு நல்ல விஷயம், நம்மளோட தொப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒர்க் அவுட் அப்படிங்கிற விஷயம், எக்ஸசைஸ் என்ன சார் பண்ணலாம், இதெல்லாம் ஓகே. இன்டேக் எக்ஸசைஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் இருக்கும் பொழுது நம்ம நல்லா வயிறை எக்கி விடணும், அவ்வளோதான். நல்லா வயிறை எக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எப்போ இந்த மருந்து உண்ணும் காலத்தில் சும்மா மட்டும் பண்ணால் பத்தாது, நான் சீக்கிரமாக ஒர்க் அவுட் கிடைக்கணுங்கிறதுக்கு வயிறை எக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா என்னாகும், ஏற்கனவே நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆயில், புதினா கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ப்ளஸ் கொள்ளு ஜூஸ் எடுத்துருக்கீங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வயிற்றை இழுத்து பிடிச்சோம்னா ஒரு பெல்ட் போட்ட மாதிரி.
ஸோ அதுக்கு துணி எடுத்து கட்டிக்கலாமா சில பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லை, நீங்கள் இழுத்து பிடிக்கும் போது மூச்சு சுவாசமும் சரியாக செய்வோம். அப்போ ஒரு ஹீட் உருவாகும் பாருங்கள். தொப்புளில் வந்து ஒரு ஹீட் ஆகும். மூச்சை இழுத்து வைக்கும் பொழுது பிராணம் சக்தி மாதிரி இழுத்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி இழுத்து பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹீட்னஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒர்க் பண்ணும்போது சீக்கிரமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் பயன்படுத்தினாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு படிப்படியாக தொப்பை குறையும், வெயிட் லாஸ் ஆகுவீங்க, தேவையில்லாத கொழுப்பு மட்டும் போகும், பிரெயின் ட்ரெயின் ஆகாது, நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும், நல்ல கொழுப்பு உள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம மிதமாக கிராஜுவலாக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆக தீய உணவுகளுக்கு போக வேண்டாம். சீக்கிரம் உடம்பு குறைக்கணுங்கிறதுனால வேகமாக என்னென்னமோ பண்ணிவிட்டு தேவையில்லாமல் குடலையும் கெடுத்துக்கிறாங்க, உடலையும் கெடுத்துக்கிறாங்க, பிரெயினையும் கெடுத்துக்கிறாங்க, பிரெயின் டேமேஜ் இருக்குது, நரம்பு கெடுத்துக்கிறாங்க. ஆக உடம்பு சுருங்கும், அதே வகையில் பெருசாகிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ பிரச்சனை வருதுன்னு விட்டுறீங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் இருந்தீங்களோ அந்தளவுக்கு டபுளாக போய் நிற்பீங்க. ஸோ அதனால் இயற்கையோடையே போகும். இயற்கை சார்ந்த உணவுகளோடு நம்ம தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை குறைச்சிடலாம். லிவரை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். லிவர் ஃபேட் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு உடம்பு போகாது, கண் பார்வை கெட்டு போகாது, நரம்பு சுருங்காது. ஸோ லிவர் எப்பொழுதுமே நம்ம வந்து அப்பப்போ லிவர் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான உணவுகள், அதுக்கான சில விஷயங்கள் எடுத்தாலே போதும், வாழ்க்கை நன்றாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.